2K கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தாவேக்கால மொத்தம் 28 அணிகள் பார்த்தோம். அதில் திருநர் அணி அப்படின்ற அணியை சொல்லும்போது நிறைய பேர் பாராட்டி சொன்னாங்க, பரவாயில்ல நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்னு 9வது இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்க கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டு டார்க் ஜோக்கா யூஸ் பண்ணுறீங்க, 9 சொல்றீங்க, அதெல்லாம் நீங்கள் அதோட நிப்பாட்டிக்க என்ன அப்படின்னு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்காக ஒரு சார்பு அணியை உருவாக்குறது உங்களே இது ஒரு பாசிட்டிவான விஷயம். தெரிஞ்சு மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருநங்கைகளும் நம்மளுடைய சமூகத்தில் ஒரு அங்கம், அது நமது அரசியல் கட்சினா அவங்க ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு இதை நினைத்து தான் இப்படி ஒரு அணியை அவர் உருவாக்க தலைப்பட்டிருக்காரு. பிரசாந்த் கிஷோரை 7 மணி நேரம் சந்திப்பு வீட்டில் சந்திச்சிருக்காரு அப்படின்றாங்க. இல்லைங்க எவ்வளோ ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது ஒரு சதவீதமும் சொல்கிறாரு. இல்லை, ஆக்சுவலி பிரசாந்த் கிஷோரை விஜய் கொண்டு வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. ஸோ இதனுடைய பின்னணியில் இருப்பது ஆதவருக்கு தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரே ஏற்கனவே பிகேவுடைய டீமில் ஒர்க் பண்ணவர் தான். அதனால் இப்போ இவருடைய விருப்பத்தின்படி அல்லது இவருடைய எண்ணத்தின்படி அவர் உள்ளே வந்திருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னொன்று, அதிமுக கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியாது. விஜயோட கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான கட்சியாக அதிமுக மட்டும்தான் தமிழக அரசியல் களத்துல இருக்கு. வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்லை சார். நீ கேயா? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு லட்சுமி இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க சார். தாவேக்கால மொத்தம் 28 அணிகள் பார்த்தோம். அதுல திருநர் அணி அப்படின்ற அணியை சொல்லும்போது நிறைய பேர் பாராட்டி சொன்னாங்க, பரவாயில்ல நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். 9வது இடத்துல வைக்கும்போது ஒருத்தங்க கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, டார்க் ஜோக்கா யூஸ் பண்றீங்க, 9ன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க அதோட நிப்பாட்டிக்க விஜய் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்காக ஒரு சார்பு அணியை உருவாக்குனது அப்படிங்கிறது உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருநங்கைகளும் நம்மளுடைய சமூகத்தில் ஒரு அங்கம், அது நமது அரசியல் கட்சினா அவங்க ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு விஜய் நினைத்து தான் இப்படி ஒரு அணியை அவர் உருவாக்க தலைப்பட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த பட்டியலிடப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த 9வது இடத்தில் அவர்களை பட்டியலிட்டது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திட்டமிட்டு அப்படி ஒரு இடத்துல வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மேலே ஒரு அன்பும் அக்கறையும் கரிசனமும் இருந்தால் தான் அவர்களுக்குன்னு ஒரு அணியை நம்ம உருவாக்கணும்னு விஜய் நினச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 9வது இடத்துல போய் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள நக்கல் அடிக்கணும், அவங்கள கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக விஜய் நினச்சிருக்க மாட்டார். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த அணிகள் பண்ணும்போது அது ஒரு தற்செயலாக அப்படி ஒரு இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் என்னென்னா இதை அவங்க கவனத்தோடு செஞ்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னாக்கா 1வது இடத்துல எந்த அணியை குறிப்பிடணும், 2வது இடத்துல எந்த அணியை குறிப்பிடணுங்கிறது நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தானே பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ குழந்தைகள் அணி, சிறார் அணியெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ 1வது இடத்துல போய் நீங்கள் சிறார் அணின்னு கண்டிப்பாக போட மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அணியை தானே நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. அப்போ அதில் காட்டுகிற கவனத்தை இதுலையும் நீங்கள் காட்டியிருக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க தவறு பண்ணிட்டாங்க. அதே நேரம் அந்த திருநங்கை சார்பாக இதை எங்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துருச்சு அப்படின்னு சுட்டி காட்டிய பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருத்தமாவது தெரிவிக்கலாம். அதுதான் பண்பா இருக்கும். திருநர் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து விஜயோட கட்சியில வரக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் புது புது வார்த்தைகளா இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இக்கு போடலன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டோம். பட் இது மாதிரி வார்த்தைகள்லாம் இப்ப பார்க்கிறோம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, உண்மையிலே அது நமக்கே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த பிளவுவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே விஜயனுடைய அறிவிப்புக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பெரிய அளவு புழக்கத்துல இருக்கு. பல்வேறு ஊடகங்கள்லையுமே அதை ஒரு வார்த்தையா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி அந்த திருநர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் கூட ஒரு புதுசாக தான் இருக்கு. சொல்ல போனால்
திருநங்கைகளை வந்து கடந்த காலங்களில் இந்த சமூகம் என்ன வார்த்தை கொண்டு அழைத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய நினைவில் இருக்கு. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி மாறி இன்னைக்கு வந்து திருநங்கைகள் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோம். இப்போ இவர் திருநர் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தை எதிர்காலத்தில் வந்து புழக்கத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது அந்த பெருமை எல்லாம் விஜய்க்கு தான். சரி, அது உண்மை நல்லா இருக்கு. அதற்கு வந்து விஜய் தான் காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவருடைய கீழ் பணிபுரிகிறவருடைய ஒரு தமிழ் புலமை வெளிப்படுவதாக தான் நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த குழந்தைகள் அணி, சிறார் அணிலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா சார், அது வந்து எந்த கட்சியும் அப்படி பண்ணது கிடையாது. இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து உண்மையிலே ஒரு நகைச்சுவையா இருக்கு. இந்த குழந்தைகள் அணி, சிறார் அணியுடைய வேலை என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அந்த கிடுகிழு போய் கையில கொடுத்து அதுல விஜய் படத்தை போட்டு டிங்குன்னு குழந்தைகளை விட்டு ஆட்ட சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நீங்க அரசியலை ரொம்ப சீரியஸாக வந்து நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி காமெடிகள்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. இதுதான் நிலவரம். அதுக்காக நான் எல்லாரையும் கவரணும். இன்றைக்கு குழந்தையாக இருப்பவர்கள் 18 வருஷம் கழிச்சு வந்து வாக்களிக்கும் தகுதி அவங்களுக்கு வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் அணி, சிறார் அணி, இன்னும் சொல்ல போனா வயிற்றுல இருக்கிற சிசு அணின்னு கூட ஒண்ணு ஆரம்பிப்பார் போல இருக்கு. அதெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அபத்தம். விஜய்க்கே இப்படி தோணுச்சா இல்ல அவர் கூட இருப்பவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்களான்னு தெரியல. இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். ஓகே, இந்த 28 நட்சத்திரங்கள், 28 அணி, மாவட்டத்தில் நியமனம் கூட ஒரு முக்கியமான நாள்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தான் கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த கணக்குகளை பார்த்துட்டே இருக்கும். விஜய் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனைப்படி இந்த இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்சியினுடைய கொடி, அந்த கொடியில பார்த்தீங்கன்னா 2 யானைகள் இருக்கிறது, இந்த வாகை மலர் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிகளுடைய அந்த கொடிகளுக்கான தன்மைக்கு மாறாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன அதுல இருக்கிற நட்சத்திரங்கள், அதுல சில நட்சத்திரங்கள் வேற கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு ஜோசியக்காரர் இவருக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கட்சி தொடக்கம் அடையும் போதே அந்த கட்சியினுடைய அந்த மாநாட்டில் தான் அந்த கட்சியினுடைய கொடிகளே அறிமுகப்படுத்தப்படும். கட்சியினுடைய பெயரையும் அப்பதான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளில் வந்து அறிவிச்சதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னால இந்த ஆர்வடம் வந்து ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பெரியாரை வந்து நீங்க கொள்கை தலைவரை முன்னிறுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளும் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய முரண்பாடு. அதுவே வந்து அரசியல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துரும். நீங்க சினிமா நடிகராக இருக்கும்போது நம்ம படம் வெள்ளிக்கிழமை வரணும், வியாழக்கிழமை வரணும், நைட்டு 12 மணிக்கு வரணும் அப்படின்னு நீங்க வந்து பண்ணலாம். அதனால நான் கேட்டால் நமக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆனா நீங்க ஒரு அரசியல் இயக்கமாக வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும் போது அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை நீங்க முன்னிறுத்த கூடாது. அதை வந்து விஜய் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள பிரசாந்த் கிஷோட 2 மணி நேர சந்திப்பு வீட்டுல சந்திச்சிருக்காரு அப்படின்றாங்க. எதுக்காக சந்திச்சாலும் நேர்ல பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது இல்லைங்க எவ்வளவு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது ஒரு சதவீதமும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்ல, ஆக்சுவலி பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் கொண்டு வந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோடு ஒரு சந்திப்பு நடத்தி அவர் வந்து ஒரு பில்லை சொல்லி ஒரு டாரிஃப் நான் ஒர்க் பண்ணணும்னா இவ்வளவுன்னு சொல்லி அப்புறம் அவரோடு நடந்த அந்த பேச்சுவார்த்தையில திருப்தி இல்லாம அதுக்கப்புறம் சுனில் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அதிலும் திருப்தி வராம கடைசியா தான் ஜான ஆரோக்கியசாமியை கமிட் பண்ணி அவர் தான் இவருக்கு இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இவர் நடத்துகிற எல்லா விஷயங்களுக்கு பின்னால ஜான ஆரோக்கியசாமி தான் இருக்காரு. இந்த நேரத்தில் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் வந்து சீன்ல வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதனுடைய பின்னணியில் இருப்பது வந்து ஆதவ் அர்ஜுனா, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரே ஏற்கனவே பிகேவுடைய டீம்ல ஒர்க் பண்ணவர் தான். அதனால இப்ப இவருடைய விருப்பத்தின்படி அல்லது இவருடைய எண்ணத்தின்படி அவர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு வந்து இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழக உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டா இருக்கு. அது நிச்சயமாக விஜய்க்கும் கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதை பிரசாந்த் கிஷோர் வாயிலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை.
அதையும் மீறி வந்து இன்னைக்கு அவரை உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சது நீங்க கூட சொன்னீங்க ஜெயலலிதா ஸ்டைல தான் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னு. இந்த வியூக வகுப்பாளர்கள் இத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஜெயலலிதா பண்றது கிடையாது. ஒரு கட்சி கட்டமைப்பு கரெக்டா இருக்கு, இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பேரை உள்ள சேர்த்து பண்றாருன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா காலத்துல வந்து வியூக வகுப்பாளர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் பாத்தீங்கன்னா தமிழக அரசியலை குறித்து நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. முக்கியமாக கடைசியாக நடந்த தேர்தலில் திமுகவுக்காக PK ஒர்க் பண்ணாரு. திமுகவுக்கு கிடைத்த வெற்றிக்கே இவர் தான் காரணம் பேசப்படுவதால் 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற கனவோடு ஆசையோடு தேர்தலுக்கு வந்திருக்கிற விஜய், தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய்க்கும் இந்த மாதிரியான ஒரு வியூக வகுப்பாளர் தேவைப்படுறாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு வந்து PKவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னணி இருக்கு. பல்வேறு கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, பல பேருக்கு வெற்றிக்கே இவர் காரணமா இருந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னொன்னு அதிமுக கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியாது. நாளைக்கு திடீர்னு பாஜக ஆட்டத்தை கலைத்து அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள போனா விஜய் வந்து அவங்களுக்குள்ள போக முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. அப்ப இவங்க தனித்துத்தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அப்படி வரும்போது நமக்கு வெற்றி கிடைக்கணும் அல்லது ஒரு கௌரவமான தோல்வி கிடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ PK மாதிரியான ஒருத்தவங்க தேவை அப்படின்னு நினைச்சா அவங்க போயிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்டை வச்சுக்கிறதுங்கிறது இன்றைக்கு ஒரு ட்ரெண்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சார், அதான் நான் கேட்க வந்தேன். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இல்லையா சார்? இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரு திமுக ஒன்று பண்ணுங்க, ஏடிஎம்கேல IT விங்க பலப்படுத்துறது ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ராஜெக்ட் மாதிரி இல்லையா சார்? நிச்சயமா இன்னைக்கு வந்து அரசியல் என்பதே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. அதுதான் உண்மையான விஷயம். நாங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படி இப்படிலாம் இவர்கள் சொன்னாலும் உண்மையில் இங்கு நடப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரம் தான். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை என்கேஜ் பண்ண திமுக வந்து 350 கோடி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சம் நம் கேள்வி என்னன்னா, இவருக்கு 350 கோடி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டா பதில் வராது, நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் அதற்கான பதில் வந்து நமக்கு நிச்சயமா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அரசியலை வியாபாரமாகி விட்டதால் இதெல்லாமே ஒரு முதலீடாக நினைச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நம்ம நினைக்க தோணுது. இன்றைக்கு விஜயும் வந்து PK கொண்டாந்து வைக்கிறார் அப்படின்னா இவரும் கூட 350 கோடி கொடுத்து தானே அவரை வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 5 வருடத்துக்கு முன்புதான் அவருக்கு 350 கோடி, இன்னைக்கு அது 500 கோடியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 500 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை நீங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த 500 கோடி எப்படி எடுப்பீங்க? 500 கோடியை தான் எடுப்பீங்களா இல்ல 5000 கோடி எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால இன்னைக்கு அரசியல் என்பதே வியாபாரம் தான். மொத்தத்தில் மக்கள் பணத்தை சூறையாடுகிற ஒரு வியாபாரமா இருக்கு. அதுதான் நமக்கு பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த ஆதவர்ஜனா என்ட்ரி, அதுக்கப்புறம் நிர்மல்குமார், இப்போ வந்துட்டு பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறமா நிறைய வந்து தாவேக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த நிறைய பேர் கொஞ்சம் எதிர்ப்பா பேச ஆரம்பிச்சாங்க. பையனாவது உட்பட நிறைய பேர் சொன்னதே வந்து என்னன்னா, இப்போ கட்சி வேற போக்குல போயிட்டு இருக்கு, ஒரு தலைமையே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஐயநாதனுடைய எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா விஜய் நெருங்கி பார்த்த பிறகு அவருக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா தான் அவருடைய பேச்சில் வந்து தெரியுது. விஜய் மீது இவர் வைத்த நம்பிக்கை இவர் நினைச்ச மாதிரி இல்லையும் போது அவர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பட் அதே நேரம் இவர்கள் ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி வருவார், விஜயகாந்த் மாதிரி வருவார் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியலே மாறிடுச்சு. அப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அரசியல் பண்ணணும் அப்படின்னு விஜய் முடிவெடுத்தது இவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏமாற்றத்தையும் கொடுத்து அதுதான் இவர்களுடைய நேர்காணல்கள்ல வந்து ஒரு ஏமாற்றமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அதே நேரம் அவர்கள் இதுதான் சரியான வழி அப்படின்னு எடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, அவங்களுடைய முடிவாயிடும். நிச்சயமா. இப்போ அதிமுக குழப்பங்களை பார்த்துருப்பீங்க. தாவேக்காவும் அதிமுக கூட்டணி அமைக்க போறதெல்லாம் ஒரு பக்கம் பேசுறோம். பட் இவங்க என்னன்னா தனியா ஒரு ஆலோசனை, தனியா ஒரு குழு, சமாதான குழு ஒன்று போயிட்டு இருக்கு சொல்றாங்க. செங்கோட்டையோட அதிருப்தி, இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்த குழப்பங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். பல கோஷ்டிகள், OPS EPSங்கிற 2 அணிகள் எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு வழியாக EPS அந்த தலைமை பதவிக்கு வந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நிர்வாகிகளை சரி கட்டி அந்த இடத்துக்கு வந்த தலைவர். அப்ப அந்த நிர்வாகிகள் அதிருப்தி அடையாம பார்த்துக்கணும், அதுதான் அவருக்கான டாஸ்க்கு.
இவர்களை அமைதிப்படுத்துவதுதான் அவருடைய முதல் வேலையாகவும் முக்கிய வேலையாகவும் இருந்தது. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா இவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த நிர்வாகிகளை இவருக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அது நிச்சயமாக இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும். அப்படித்தான் இன்றைக்கு செங்கோட்டையன், கோகுல இந்திரா போன்றவர்கள்லாம் இப்ப இவருக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் இந்த விஷயமாக பேச போக பல்வேறு அதிருப்தியில் இருக்கிற தலைவர்கள்லாம் செங்கோட்டையனை தேடி போய் அண்ணே நான் உங்க பக்கம் அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. இது உண்மையிலேயே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் இருந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னா எப்படியாவது 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள்ள நாம போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி வந்து இடம் கொடுக்கல. அப்ப எடப்பாடியை சம்மதிக்க வைக்கணும் அல்லது அங்கிருந்து அவரை அகற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய அஜெண்டாவா இருக்கு. இப்ப இதற்கு பின்னால் அவர்களுடைய வேலையும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் இதையெல்லாம் சமாளித்து இபிஎஸ் வந்து பழையபடி அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா விஜயோட கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல சார், கண்டிப்பா அமைஞ்சிரும் சொல்லிட்டு. பட் இப்படி நடக்கும்போது எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? பட் அதிமுகக்குள் என்னதான் உட்கட்சி பூசல்லாம் இருந்தாலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதையாம தான் இருக்கு. நீங்க இந்த டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் தனி கட்சியாக தனி அணியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு தான் அந்த வாக்கு வங்கியே இருக்கு. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து இப்ப தாவேகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான கட்சியாக அதிமுக மட்டும்தான் தமிழக அரசியல் களத்துல இருக்கு. இப்ப நீங்க ஒரு பாஜக கூட தாவேகா கூட்டணி அமைக்க முடியாது. ஒரு பாமக கூட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம். கிட்டத்தட்ட பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு சமம் தான். என்னன்னா அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்க, இவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் விசிகாவோடு கூட்டணி அமைத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளில் அதுவே தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவையும் கொடுக்கும். அப்ப நீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவர்களை போன்ற சம பலத்துடன் இருக்கிற சம அளவு வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுகவோட தான் போய் ஆகணும். அதே நேரம் இவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்று தேர்தலுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இருப்பதால் இடையில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. ஓகே. நீங்க வாக்கு வங்கின்னு விஷயம் சொன்னீங்க ஏடிஎம்கேக்கு. அப்படின்னும் போது ஜெயலலிதா, எம்ஜிஆரோட அந்த முகம் தான் ஏடிஎம்கேட பிராண்டா இருந்துச்சு. ஆனா சமீப காலங்கள்ல அது ஒரு குற்றச்சாட்டா சொன்னாலுமே நடந்த வெற்றி விழா பாராட்டலாம் யாருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதாவுக்கு நடந்தது. பட் ஆனா அந்த போட்டோவே இல்லாம அகட்டிட்டே வராங்க. இப்போ ஒரு பேனர் பார்த்தா கூட ரொம்ப குட்டியா சின்ன சின்ன போட்டோவா மாறிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது எல்லா கட்சியிலும் நடப்பதா. இப்ப நீங்க திமுக எடுத்துங்க, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பெரியார், அண்ணா படங்கள் பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அப்புறம் கருணாநிதி போட்டோ இருக்கும். அப்படி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பெரியாருங்கிறது திமுக போஸ்டர்ல இருந்து முற்றிலுமாகவே நகர்ந்து போய் அண்ணா, கருணாநிதி அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா படம்ங்கிறதே திமுக போஸ்டர் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, அல்லது இல்லைன்னு கூட சொல்லலாம். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லா கட்சியிலுமே இருக்கிறது தான். அதே மாதிரிதான் திமுக. அதெல்லாம் இன்றைக்கு திமுகவில் இருக்கு, அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கு எம்ஜிஆரோட எந்த பரிச்சயமே இல்லை. எடப்பாடியே எடுத்துங்க, அவர் எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லவே முடியாது. அவர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் தான். அதனால இது காலப்போக்கில் இப்படி நடப்பதுங்கிறது இயல்புதான். இன்னும் சொல்ல போனா அதிமுக எம்ஜிஆருடைய பிறந்த நாள், நினைவு நாள் தவிர மற்ற நாளில் எம்ஜிஆர் மறக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப நடந்த இந்த கான்ட்ரவர்சிகளுக்கெல்லாம் காரணமான இப்ப செங்கோட்டையெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்த விழாவுக்கு முக்கியமான ஆளு ஜெயலலிதா தான். அவங்களுக்கு படமே இல்லாத ஒரு விழாவில் இவர் எப்படி போய் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான இஷ்யூவா எடுத்துட்டு வர்றாங்க. அதே நேரம் இபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க, அது விவசாயிகள் ஏற்பாடு பண்ணிய விழா, அதுல வந்து யார் போட்டோ வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறத அவங்க தானே டிசைட் பண்ணணும். இதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதே நேரம் இவர் நினைத்திருந்தால், இவர் வலியுறுத்தி இருந்தால் அந்த விழாவில் ஜெயலலிதா படம் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல இன்னைக்கு தான் தான் அதிமுகவுடைய முகமா இருக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறதுனால இவரே கூட அந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் விட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால காலப்போக்கில் இவர்கள் எல்லாம் மறக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.